தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026க்கான களம் சூடுபிடித்துள்ள நிலையில் ஆளுங்கட்சியான திமுக தனது கூட்டணி மேலாண்மை உத்தியில் மிக தெளிவான ஒரு முடிவை எடுத்துள்ளது. கூட்டணியை விரிவுபடுத்துவோம், ஆனால் தொகுதிகளை குறைக்க மாட்டோம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தனது கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு கசப்பான மருந்தை தற்போது வழங்கியுள்ளது அறிவாலயம். சமீபத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் 2021 சட்டசபை தேர்தல் போல்தான் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும், கூடுதலாக ஒரு சீட் கூட தர முடியாது, ஆட்சியிலும் பங்கு தர முடியாது என்று காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளிடம் திமுக தரப்பு திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. கடந்த சில வாரங்களாகவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு சலசலப்பு நிலவி வந்தது. இந்த முறை 2021 ஒதுக்கப்பட்ட 25 இடங்களை விட அதிக இடங்கள் வேண்டும் அல்லது ஆட்சியில் அமைச்சரவை பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் தரப்பில் அழுத்தம் தரப்பட்டது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் நேரடியாக திமுக தலைமையுடன் தொடர்பில் இருந்து வருகிறார். ஆனால் இதற்கு பதிலளித்த மூத்த திமுக தலைவர் ஒருவர் 2021 இந்த தொகுதி பங்கீட்டு ஃபார்முலா சிறப்பாக செயல்பட்டது. 10 ஆண்டுகள் கழித்து ஆட்சியை பிடித்தோம். அதே ராசி இந்த முறையும் தொடர வேண்டும் என்பதால் 25 தொகுதிகளுக்கு மேல் ஒரு இடத்தை கூட விட்டு தர முடியாது என்று கராராக கூறிவிட்டார். திமுக ஏன் இவ்வளவு கராராக இருக்கிறது என்பதற்கு பின்னால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது. விஜயின் கட்சி இளைஞர்கள் மற்றும் விசிகவின் சில அடிப்படை வாக்குகளை பிரிக்கலாம் என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. 5 ஆண்டு கால ஆட்சியின் இயல்பான அதிருப்தி ஓட்டுகளை தடுக்க திமுக அதிக இடங்களில், அதாவது குறைந்தது 170 தனித்து போட்டியிட வேண்டும் என்று ஸ்டாலின் விரும்புகிறார். புதிய கட்சிகளான கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் மற்றும் சில சிறிய அமைப்புகள் உள்ளே வந்துள்ளதால் பழைய கூட்டணி கட்சிகள் தங்கள் இடங்களை விட்டுக் கொடுத்தால் மட்டுமே புதியவர்களை சரி கட்ட முடியும். பாஜகவின் NDA மாநாட்டில் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்காதது அவர் திமுக பக்கம் சாயக்கூடும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 தங்களுக்கு 12 முதல் 15 தொகுதிகள் வேண்டும் என்று தேமுதிக கேட்கிறது. உங்களுக்கு ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே தர முடியும், அதற்கு சம்மதம் என்றால் வாருங்கள் என்று திமுக கரார் காட்டி வருகிறது. ஒருவேளை தேமுதிக உள்ளே வந்தால் காங்கிரஸ் அல்லது கம்யூனிஸ்டுகளின் தொகுதிகளில் 1-2 கூட குறைக்க திமுக தயங்காது என்றே தெரிகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒரு புறம் இருக்க, திமுக நிர்வாகிகள் யாரும் பொதுவெளியில் கூட்டணி குறித்து தேவையில்லாமல் பேசி சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடாது என்று RS பாரதி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். மதுரையில் தளபதி மற்றும் ஜோதிமணி இடையே வெடித்த மோதல் டெல்லி வரை சென்றதே இதற்கு காரணம். திமுகவின் இந்த 2021 ஃபார்முலா மற்ற கட்சிகளுக்கு எரிச்சலை ஊட்டினாலும் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அதிமுக பக்கம் போனால் அங்கே ஏற்கனவே பாஜக, பாமக, அமமுக என நெருக்கடி உள்ளது. விஜயுடன் சேர்ந்தால் வெற்றி வாய்ப்பு குறித்து உறுதியே இல்லை. எனவே இருப்பதை கொடுத்தால் வாங்கிக் கொள்வோம் என்ற நிலைக்கு கூட்டணி கட்சிகளை தள்ளியுள்ளது திமுகவின் வியூகம். 2026 சட்டமன்ற தேர்தலை தனது வாழ்நாள் சாதனையாக மாற்ற MK ஸ்டாலின் துடிக்கிறார். விஜய் வந்தாலும் அதிமுக வலுப்பெற்றாலும் திராவிட மாடல் கோட்டை அசையாது என்று காட்டுவதற்காக தனது சொந்த கட்சியின் பலத்தை 170 தொகுதிகளில் நிலைநிறுத்த அவர் திட்டமிட்டுள்ளார். தொகுதிகளை தியாகம் செய்ய மறுக்கும் திமுகவின் இந்த பிடிவாதம் வெற்றியை தருமா அல்லது கூட்டணி கட்சிகளின் அதிருப்தியால் பின்னடைவை ஏற்படுத்துமா என்பது இன்னும் சில வாரங்களில் தெரிந்துவிடும். 2026 சட்டமன்ற தேர்தலை தனது வாழ்நாள் சாதனையாக மாற்ற MK ஸ்டாலின் துடிக்கிறார். விஜய் வந்தாலும் அதிமுக வலுப்பெற்றாலும் திராவிட மாடல் கோட்டை அசையாது என்று காட்டுவதற்காக தனது சொந்த கட்சியின் பலத்தை 170 மேல் இடங்களில் நிலைநிறுத்த அவர் திட்டமிட்டுள்ளார். தொகுதிகளை தியாகம் செய்ய மறுக்கும் திமுகவின் இந்த பிடிவாதம் வெற்றியை தருமா அல்லது கூட்டணி கட்சிகளின் அதிருப்தியால் பின்னடைவை ஏற்படுத்துமா என்பதை இன்னும் சில வாரங்களில் தெரிந்துவிடும்.